ஒரு குழந்தைகளை கொலை பண்ணுறது, மாமியாரை கொலை பண்ணுறது, இது வந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு ஏன் இது புரியலை, ஏன் தெரியலை? அவங்களோட வாழ்க்கையே அதோட முடிஞ்சு போகுதே. ஆமாம், இப்போ ரீசெண்டாக கூட இப்போ போன மாதமாக என்னமோ ஏதோ ஒரு இதில் படித்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்காக தன்னோட குழந்தைய அவங்க கொலை பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி இது மாதிரி எல்லாமே நடக்குது. தன்னோட செல்ஃப் ஹாப்பினஸ்க்காக எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கிற அளவுக்கு தான் வருது. இந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும் போதே ரைட் பர்சன்ட்டு அவங்க பேசணும். இன்னொரு கேஸில் அவங்க ஜட்ஜ்மெண்ட் நல்லா கரெக்டாக இவங்களுக்கு சாதகமாக வரும்னு நினச்சிட்டாங்க. இல்லீகலாக ஒரு பர்சனோட அதுக்கப்புறமா அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க கோர்ட்டில் தீர்ப்பு வாசித்த உடனே அந்த பொண்ணு தலையில் அடிச்சுட்டு அழுகிறா. அந்த தருணம் அட்லீஸ்ட் அந்த தருணம் உணர்ந்தாலேன்னு நினச்சிட்டு, ஐயோ என்னோட வாழ்க்கை ஜெயிலில் போகுது. இதை நிறைய பேர்கள் உணரணும். இது ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. நம்ம தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அன்றைக்கி வேல்யூஸாக சொல்லி வளர்த்துருக்காங்க. இது இன்றைக்கி யாருக்குமே தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்காவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் உட்காந்து பேசுனீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு உங்களை மாதிரியே தான் இருப்பாங்க, உங்களுக்கு சாதகமான பதில் தான் சொல்லுவாங்க. ஆனால் இதை போய் ஒரு கவுன்சிலிங் சென்டர்லேயோ இல்லை எங்கள் மாதிரி யார்கிட்டயோ வந்தாக்க அது சால்வ் ஆகும். இந்த பொண்ணோட கேஸில் ப்ரீ மேரிட்டல் வெரிஃபிகேஷன் நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. இவ்வளோ லட்சங்கள் கொடுத்து செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க. இவ்வளோ நகை, இவ்வளோ 10-15 லட்சம் ரூபாய்க்கு மண்டபம் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு 10 லட்சம் ரூபாய்க்கு பண்ணுறாங்க. இவ்வளவெல்லாம் பண்ணும்போது ஒரு ப்ரீ மேரிட்டல் வெரிஃபிகேஷனுக்கு அதில் ஒரு 10% செலவு பண்ணலாமா, இல்லை அட்லீஸ்ட் 5% செலவு பண்ணி நீங்கள் பார்க்கலாமா? ஒரு 50 லட்ச ரூபாய் வரைக்கும் மினிமமாக செலவு பண்ணிட்டுறாங்க. ஸோ வை டோன்ட் யூ பீப்புள் செக் ப்ரீ மேரிட்டல் செக்குன்ற ஒன்றை ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது?